ஏங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா இப்போவுமே மும்பை இந்தியன்ஸோட கேப்டனா ரோஹித் சர்மா தாங்க. அவர் தாங்க அப்படி பின்னாடி இருந்து அங்க பாரு பாப்பா இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இந்திய அணியின் முன்னாள் வீரரான ஸ்ரீசாந்த் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டு இருக்காரு. ஓகே, என்ன நடந்திருக்கு, ஸ்ரீசாந்த் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஐபிஎல் டிராஃபியவே வாங்க முடியாம போராடிக்கிட்டு இருந்த ஒரு அணி தான் மும்பை இந்தியன்ஸ் அணி. அதற்கு பிறகு கம்பேக் கொடுத்தவர் தான் ரோஹித் சர்மா. குறுகிய காலகட்டத்துக்குள்ளேயே 5 முறை சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணி கொடுத்தாரு மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக. ஆனாலும் அவரை கொஞ்சம் கூட மதிக்காம குஜராத் டைட்டன்ஸ் அணியில இருந்து ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் கொண்டு வந்தது மட்டும் இல்லாம கேப்டனே நீங்க தாங்க அப்படின்ற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் ஹர்திக் பாண்டியாவை கேப்டன் நியமிச்சிருக்காங்க. இதுதான் ரசிகர்கள் மட்டும் இல்லாம வீரர்களுக்கு இடையே சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில தான் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணி முதல் 3 போட்டிகளிலுமே படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதன் காரணத்தினால புள்ளி பட்டியல கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் மும்பை இந்தியன்ஸ் அணியை பத்தி பேசியிருக்காரு இந்திய அணியின் முன்னாள் வீரரான ஸ்ரீசாந்த். இத பத்தி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நம்ம எல்லாருமே கிரிக்கெட்டோட கடவுளா பார்க்கக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் மகேந்திர சிங் தோனியோட கேப்டன்சி கீழ விளையாடி இருக்காரு. நாங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்தியாவுக்காக வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்திருக்கோம். ஹர்திக் பாண்டியா கேப்டன்சில ரோஹித் சர்மா விளையாடுவாரா அப்படின்ற மாதிரி பலரும் பலவிதமா கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, ரோஹித் சர்மா கேப்டன் பிரஷரே இல்லாம சுதந்திரமா விளையாட தான் விரும்புவாரு. எனக்கு ரோஹித் சர்மா பத்தி நல்லாவே தெரியும். ரோஹித் சர்மா சுதந்திரமா ஆடி அதிரடியா ரன்களை குவிச்சு ஆரஞ்சு கேப்பை வின் பண்றதுக்காக முயற்சி செய்வாரு. நிச்சயமா இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரானது ரோஹித் சர்மாவுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும். மும்பை இந்தியன்ஸோட கேப்டனா ரோஹித் சர்மா இல்லனாலும் கூட அவர் தான் பின்னாடி இருந்து அணியை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. மாற்றத்திற்காக ரோஹித் சர்மா தயாரா இருக்கணும். என்ன மாதிரி சிச்சுவேஷன் வந்தாலும் சரி அதை ஏத்துக்கிட்டு ரோஹித் சர்மா விளையாடணும். மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக மட்டும் இல்ல, ரோஹித் சர்மா எந்த அணிக்காக போய் விளையாண்டாலும் கூட ரோஹித் சர்மா ஒரே மாதிரி தான் இருப்பாரு. கண்டிப்பா கேப்டன் பதவி இல்லாம ரோஹித் சர்மா தனிப்பட்ட முறையில பல கஷ்டங்களை சந்திச்சிருப்பாரு. நிச்சயமா அதுல இருந்து சீக்கிரமா வெளியே வருவாரு. ஒரு சாம்பியன் வீரரா திகழ்வாரு. ரோஹித் சர்மாவோட அதிரடியை சீக்கிரமா பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி இந்திய அணியின் முன்னாள் வீரரான ஸ்ரீசாந்த் அவரோட கருத்துக்களை பகிர்ந்திருக்காரு.